யூஸ்வலா சின்ன சின்ன பேப்பர்ஸ்ல டூடுல்ஸ் பண்றது உண்டு. டூடுல்ஸ்க்காகவே நான் நிறைய குட்டி குட்டி புக்ஸ் வச்சிருப்பேன். அந்த மாதிரி குட்டி குட்டி புக்ஸ்ல ஃப்ரீயா இருக்கும் போது ஏதாச்சும் டூடுல் ட்ரை பண்றதே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். நான் ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர்ல இருந்து இந்த மாதிரி டூடுல்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன புக்ஸ்ல நான் கிரியேட் பண்ண மாட்டேன், ஆனா பெரிய பெரிய பேப்பர்ஸ்ல டூடுல்ஸை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அப்படி ஒரு ஜென் டூடுல நம்ம ஒரு பெரிய பேப்பர்ல ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோட எண்ட்ல ஒரு 3 டிப்ஸ் சொல்றேன். அந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா யார் வேணா எந்த டூட்ல வேணா சீம்லெஸ்ஸா கிரியேட் பண்ணலாம். சோ ஆரம்பிக்கலாமா? சோ இதுக்காக ஒரு பெரிய புக்கை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். மேக் ஷூர் த பேப்பர் இஸ் திக். இப்ப அதுல பார்டரை போட்டுக்கலாம். இப்ப அதுல டிசைன்ஸை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த ஒரு டூட்ல இருந்தாலுமே ஒரு 5 ஸ்டெப்ஸ்ல முடிஞ்சிடும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவுட்லைன். அவுட்லைனுக்காக வேவி லைன்ஸை ஸ்ட்ரைட்டாவும் கிராஸாவோ இல்லைன்னா ஸ்லாண்டிங்கா போட்டுக்கலாம். எப்படி இருக்குனாலும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான டூடில் தான் அவுட்புட்ல வரும். இந்த மாதிரி வேவி லைன்ஸை பேஜ் ஃபுல்லா போடுறது மூலமா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான அவுட்லைன் ஸ்டெப் ஓவர். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம். இப்போ ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு டிசைன்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். அந்த டிசைன் எதுவா வேணா இருக்கலாம். நான் சூஸ் பண்ணிருக்கிறது ஃபிளவர் டிசைன். இப்போ ஒரு பார்ட் சின்னதா இருக்கலாம், ஒரு பார்ட் பெருசா இருக்கலாம். அந்த பார்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதோட வளைவுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபிளவர்ஸை ஃபில் பண்ணணும். அதான் நம்மளோட கான்செப்டே. இந்த மாதிரி இந்த பேஜ் ஃபுல்லா நம்ம ஃபிளவர்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டெப் 2 ஓவர். ஸ்டெப் 3க்கு ஃபில்லிங்ஸ். இப்போ இந்த ஃபில்லிங்ஸ்க்கு ஃபிளவர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பார்ட்டை தவிர்த்து மிச்ச ஏரியா ஃபுல்லா நம்ம பிளாக் பென் வச்சு கலர் பண்ணிட்டு வந்துடணும். அதான் ஃபில்லிங்ஸ். இப்படி நம்ம ஃபில் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு ஏதோ சில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையை பார்த்துட்டு மிச்சத்தையும் நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் 3 ஓவர். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த ஃபிளவர்ஸே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இப்ப ஸ்டெப் 4. ஸ்டெப் 4க்கு இப்ப கலரிங் ஸ்டெப். இதுல நான் டாம்ஸ் பிரஷ் பண்ணி யூஸ் பண்ணி தான் கலர் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொரு ஃபிளவர்லயும் டபுள் ஷேட்ஸை சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டபுள் ஷேடிங் எவ்வளவு கடினமா இருக்கும்னு தெரியாம நான் இறங்கிட்டேன். இல்லைன்னா மூடிக்கிட்டு ஒரே கலரை அடிச்சிருப்பேன். இது ரொம்ப சின்ன பேப்பர்ல அடிச்சிருந்தா ரொம்ப ஈஸியாவும் சீம்லெஸ்ஸாவும் முடிஞ்சிருக்கும். இது ரொம்ப பெரிய பேப்பர்ன்றதுனால ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு ஃபிளவருக்கும் டபுள் ஷேடை கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட்ல அது ஒவ்வொன்றும் ரொம்ப எலிவேட்டடா தெரிஞ்சது. பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ஒரு கலர்னு சூஸ் பண்ணல, ஒன்னு லைட் கலர் இன்னொன்னு டார்க் கலர். அதாவது ஒவ்வொரு ஃபிளவர்லயும் மேல டார்க்கர் ஷேட் கீழே லைட்டர் ஷேட்னு ஷேட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் 4 ஓவர். இப்போ ஃபைனல் ஸ்டெப் ஹைலைட். ஹைலைட்டுக்காக நான் ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஒயிட் ஜெல் பென்னும் யூஸ் பண்ணலாம், இல்ல ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹைலைட்ஸ் தான் இந்த டிராயிங்கை தூக்கி கொடுக்கும். நல்ல ஒரு கிளாசி லுக் அவுட்புட்ல நம்மளுக்கு கிடைக்கும். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி டூட்ல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா இந்த சூப்பரான டூடில் யார் வேணா கிரியேட் பண்ணலாம். அப்புறம் இந்த 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நல்ல திக்கான பேப்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 100 GSM. டிப் நம்பர் 2, இந்த ஃபில்லிங் ஸ்டேஜ்ல நம்ம பிளாக் பென் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதுல பெரிய பெரிய ஏரியாஸ்க்கு பிரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா திக்கான டிப் இருக்க மாதிரி மார்க்கர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மூல முடுக்கு எல்லாத்துக்குமே வெறும் பென் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபினிஷிங் சூப்பரா வரும். டிப் நம்பர் 3, இதுல ஷேட் பண்றதுக்கு நான் டபுள் ஷேட் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ கிரீன் கலரை கலர் பண்ணிட்டு உடனே நான் எல்லோ கலர் கொடுத்துட்டேன். அப்பதான் நல்லா ஸ்மர்ஜ்டா தெரியும். அப்படி நம்ம கிரீன் கலர் கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எல்லோ கலர் கொடுத்தோம்னா ஸ்மர்ஜ்டா தெரியாது. இப்ப இந்த 2 ஃபிளவருக்குமே நம்ம வித்தியாசத்தை பார்க்கலாம். இது ஒரு அருமையான டிப். சோ இந்த டூடில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் பண்ண டூடுல்ஸ்லயே உங்களுக்கு எந்த டூடில் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை ஏதாவது நீங்க ரீக்ரியேட் பண்ணிருந்தீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை இமேஜை அனுப்புங்க. See you on next video. Bye.